ஹாய். கோல்டு சொன்னது நடந்தது என்ன? பிப்ரவரி 2024 நம்ம வந்து கோல்ட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அரவுண்ட் ₹54,000 இருந்தது. அதுலேருந்து 71,600 போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். அருள் இப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எஸ் ஆஃப்கோர்ஸ். உங்களுக்கு இந்த டவுட் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு ஓகே செப்டம்பர் 30 நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், அதோட அக்யூரசி எப்படி அப்படிங்கிறத லைவாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ என்னோட என்டையர் 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் நாட் ஏ செபி சர்டிஃபைடு பர்சன். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஐ லேர்ன்டு ஸோ மச் ஆஃப் டெக்னிக்ஸ். பட் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சில விஷயங்கள் நம்ம பார்த்தாலே ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத, அது மார்க்கெட் எப்போதும் நம்மளோட பேசும் அப்படின்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், மார்க்கெட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் நாட் ஏ என்ன சொல்கிறது, எனக்கு வாட்ஸ்அப் குரூப் எதுவும் பண்ணலை, டெலிகிராம் குரூப்ஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. டிப்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஐ எம் ஷேரிங் மை நாலேஜ். ஓகே. ஸோ 2024 நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் மார்க்கெட் எத்தனை மணிக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ அரௌண்டு ₹54,000 இருக்குது. ஓகேங்களா. 54,000லேருந்து 58 போகணும், அதுக்கப்புறம் 60 போகணும், அதுக்கப்புறம் 64 போகணும். மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரீடெஸ்ட் ஆகி திரும்ப கன்சாலிடேஷன், திரும்ப மார்க்கெட் மேலே போகுது. 64,000க்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 19th இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஜூன் 19th ஓகேங்களா. மார்க்கெட் எந்த ஏரியாவுக்கு போகும் அப்படின்னா 71லேருந்து 75,706 அப்படிங்கிறத போகும்னு சொன்னோம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 5,000 பாயிண்ட்ஸ். இந்த 5,000 பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போச்சுன்னு உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஜூலை 2024 அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அரவுண்ட் 72,000 வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவல் போகும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு கிளியராக புரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 25 ஓகேங்களா. இப்போ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இந்த மாதிரி 73, 74 போகும், 76 போகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே எப்போதும் ஸ்டீப்பாக போயிடாது. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் என்னோடய மார்க்கெட் இப்படி போகும், இல்லை இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படியே கீழே வந்துடும் அப்படிங்கிறது நடக்காது. ஓகேங்களா. மார்க்கெட்டும் நம்மளோட பர்சனல் லைஃப்பும் ரொம்ப ஒன்று அப்படின்னு சொல்லுவேன். மார்க்கெட் நம்மளோட பேசும் அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. நான் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா இங்கே போகும்னு சொன்னோம், வந்தது போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மேலே போய் கன்சாலிடேஷன் ஆச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் செட்பேக் ஆச்சு, திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30th ஓகே. இந்த கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே ஸ்லைடில் நான் உங்களுக்கு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ 71,000லேருந்து உங்களுக்கு வந்து மேலே போகும்னு சொல்லியாச்சு கரெக்டாக. ஸோ அப்போது எஸ், இன்னைக்கு கோல்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோம், என்ன நடந்தது அப்படின்னு லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். செப்டம்பர் 30 இந்த இடம் மார்க் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா. செப்டம்பர் 30 கோல்டு உங்களுக்கு ட்ரேடு நடந்தது 75,868 அரௌண்ட். ஓகேங்களா. இதான் அந்த டைம், பர்டிகுலர் டைம். எப்போ 257க்கு நம்ம எடுத்துருக்கோங்க. ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லியிருக்கோன்னா 75,673 போகும் அப்படின்னு சொன்னோம். ஓகே. டில் நவ் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி வரலையும் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 390 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னோம். அந்த மார்க்கெட் நம்மளோட எப்படி பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக மார்க்கெட்டோட லாங்குவேஜ் எப்படி அப்படின்னா, நான் மேலே ஏற போகிறேன் அப்படிங்கிறது சொல்லும். மார்க்கெட் இல்லை நான் கீழே தான் இன்றைக்கி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இங்கே கரெக்டுங்களா. இந்த இடத்துல சொன்னாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்தாங்க, கொஞ்ச நேரம் பவுன்ஸ் ஆனாங்க, இன்னும் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வி ஆர் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடருங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம லைவ் அப்டேட்ஸ் கொடுக்க முடியல. பட் த திங் இஸ், இந்த சார்ட் மூலிமா உங்களுக்கு இந்த டைமிங்கோட மார்க் பண்ணுறதுக்கு எதுக்காக அப்படின்னா,
எத்தனை மணிக்கு நம்ம முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. இன்றைக்கி மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மார்க்கெட் புரியும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி சரியில்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் மார்க்கெட். அந்த நேரத்தில் நம்ம மார்க்கெட்டை விட்டு எஸ்கேப் ஆகிருக்கணும். அதை விட்டு நம்ம போய் மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள ஆஃபீஸ் ரூம் கூட்டு போகும். சிம்பிளுங்க. மார்க்கெட்டை டெக்னிக்கலாக ஒரு 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 பில்டப் மாதிரி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி கலோக்கியலாக இப்போ எப்படி நான் உங்களோட பேசணும், மார்க்கெட்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும், 2 மணிக்கு ப்ரிடிக்ட் பண்ண மார்க்கெட்டை எப்படி 5:50க்கு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வரும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதுக்கான அந்த சிம்பிள் ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது என்ன நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னா, மார்க்கெட்டில் ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணணும். குயிக்காக இல்லைங்க, ஃபாஸ்ட்டாக ஒரு மார்க்கெட்டில் நம்ம பணம் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் மார்க்கெட் ரொம்ப சூப்பர். கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அப் ட்ரெண்ட் மார்க்கெட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இது எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல எங்கேயும் ஸ்ட்ராட்டஜி ரிவீல் பண்ண, பட் உங்களோட ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களோட 45 மினிட்ஸ் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி, பட் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவேன். டவுட் இருக்கும். ஓகே, இந்த டவுட்டு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எஸ், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர். ஸோ 9894299349 அந்த நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். வி வில் கனெக்ட் 1-to-1 ஜூம் 1-to-1 கனெக்ட் ஆகலாம். யூ கேன் ஃபீல் த டேஸ்ட். அந்த 40 to 1 hour டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பை இதுவரையும் ட்ரேடிங்கை பற்றி என்ன பெர்ஸ்பெக்டிவில் இருக்கீங்களோ அதுக்கு டைரக்ட் ஆப்போனண்ட்டாக இவ்வளோ தான் மார்க்கெட்டா, இவ்வளோ சிம்பிளிஃபைடாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். வி வில் கனெக்ட் 1-to-1 செஷன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நிஃப்டியை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மார்க்கெட் எத்தனை மணிக்கு ப்ரெடிக்ட் பண்ணோம், எப்படி மார்க்கெட் கரெக்ட் பண்ணாங்க, கரெக்ஷன் வந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கெட் ரெடி.